எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை யாத்ராகமம் 15:26 மாறாவின் தண்ணீர் மதுரமாகும். இங்கே மாறா என்பது கசப்பு, மதுரம் என்பது இனிப்பு. கசப்பான அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் எவ்வித கசப்பான அனுபவங்கள் ஆனாலும் அவற்றை மதுரமானதும் ஆசீர்வாதமுமான அனுபவங்களாக மாற்றக்கூடிய ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் காண்பித்த ஒரு மரத்தை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. எகிப்தியர் இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கி அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற இனிமையான கானானுக்குள் அழைத்து வந்தார். மோவாப் தேசத்திலே நகோமி தன் கணவரையும் 2 மகன்களையும் பறிகொடுத்து விட்டு மருமகள் ரூத்துடன் தன் சொந்த ஊருக்கு வருகிறாள். ஊரர் இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்றாள். ஆனால் மருமகள் ரூத்தை கொண்டு கர்த்தர் அவளின் கசப்பை இனிமையாக்கினார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. இஸ்ரவேல் தேசத்தின் மோரியா மலையடிவாரத்தில் மர் என்னும் பெயர் கொண்ட ஒரு மரம் நின்றது. திராட்சை பழ வடிவில் சிறிய கனிகளோடு இந்த மரம் அழகாக காணப்பட்டாலும் இஸ்ரவேலர்கள் யாரும் இந்த மரத்தின் அருகே வருவதே இல்லை. ஏனென்றால் இந்த மரத்தின் உச்சிக்கொப்பு முதல் அதன் வேர் வரை அத்தனையும் கசப்பு. இது அந்த மரத்துக்கு மிகுந்த வேதனை அளித்தது. மரம் தன்னுள் உடைந்து போய் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. என்னை உருவாக்கினேன் தேவனே, எனக்குள் மட்டும் இப்படி ஒரு கசப்பை நீர் வைத்ததென்ன? இந்த கசப்பை என்னிடத்தில் இருந்து எடுத்துவிடும் என்று வியாகுலத்தின் மிகுதியால் உரத்த சத்தத்தோடு விண்ணப்பித்தது. இரக்கமுள்ள தேவன் அல்லவா அவர், காத்திரு என்று பதில் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையை நம்பி மர்மரம் காத்திருந்தது. வருஷங்கள் கடந்ததை அன்றி எந்த மாற்றமும் வரவில்லை. என் தேவனே, என்னுடைய ஏக்கங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவே இல்லையா? எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? நானும் மற்றவர்களைப் போல ஆசீர்வதிக்கப்படுவது எப்போது ஆண்டவரே? எனக்கு இறங்கும் என்று மீண்டும் கண்ணீர் விட்டு அழுதது. தன் இருதயத்தை உடைத்து ஊற்றியது. ஒரு நாள் வந்தது. மர்மரம் கண்ணீர் விட்டு அழ அழ அதன் பட்டைகள் எல்லாம் உரிய ஆரம்பித்தன. தண்டு பகுதிகள் வெடிக்க ஆரம்பித்தன. கிளைகளில் கீறல்கள் விழுந்தன. கிளை மூட்டுகளில் விரிசல்கள் ஏற்பட்டன. மர்மரத்தின் சாறு வெடிப்புகள் வழியாக கொட்ட ஆரம்பித்தது. அதன் கசப்பெல்லாம் கண்ணீராக வெளிப்பட அந்த பகுதியில் இருந்த எல்லோரும் ஒரு தெய்வீக வாசனையை உணர ஆரம்பித்தனர். அந்த பிராந்தியமே நறுமணத்தால் நிரம்பியது. அந்த வாசனை வருவது மர்மரத்தில் இருந்துதான் என்பதை எல்லோரும் அறிந்து அந்த மரத்தண்டை ஓடி வர ஆரம்பித்தார்கள். தண்டை சுற்றிலும் பிசினாக வடிந்து நின்ற அந்த கசப்பான கண்ணீரை போட்டி போட்டு பொறுக்கினார்கள். இந்த மர்மரத்தின் கசப்பான கண்ணீர் தான் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வெள்ளை போலம். உலகத்தால் இது இன்று விரும்பப்படத்தக்க ஒன்றாய் மாறி தங்கத்தை காட்டிலும் கூடுதல் விலைக்கு விற்கப்படுகின்றது. மர்மரத்தின் கசப்புத்தான் இன்று அதன் சிறப்பாக மாறிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில கசப்புகளை அனுபவிப்பது நம் வாழ்க்கை கசந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை இனிமையானதாக மாற்ற அவர் விரும்புகிறார். கர்த்தரின் பார்வையில் வெள்ளை போலமாக இருக்கும் எங்களின் வாசனை தேடி எங்கள் அண்டைக்கும் அநேகர் ஓடி வருவார்கள். இதற்காக நன்றி கூறி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உம்முடைய பார்வையில் நாம் வெள்ளை போலமாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி அன்பு தகப்பன் எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும் கசப்பான அனுபவங்களை எல்லாம் மதுரமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.